Hello everyone, welcome to Spice Blend. இன்றைக்கு நான் ஆட்டாமா புட்டு செய்ய போகிறேன். இதை ரெண்டு விதமாக செய்யலாம். வறுத்தும் செய்யலாம், அவிச்சும் செய்யலாம். வறுத்த ஆட்டாமா புட்டு நல்ல வாசமாக இருக்கும். இன்றைக்கு நான் ஆட்டாமாவை வறுத்து எப்படி அதில் புட்டு அவிக்கிறேன்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸ்டோவை மீடியம் ஹீட்டில் வச்சுருக்கிறேன். ஆட்டாமாவை வறுக்க இப்படி ஒரு ஹெவி பொட்டம் உள்ள பொட்டில் வறுத்தீங்கன்னா ஈஸியாக பேர்ன் பண்ணாது, ஸ்மூத்தாக வறுத்து கொண்டிருக்கலாம். இதில் நான் சொல்கிற மெத்தடை ஃபாலோ பண்ணி ஆட்டாமாவை வறுத்து புட்டு அவிச்சிங்கன்னா புட்டு நல்ல சாஃப்டாக வரும். டோட்டலாக 6 கப்ஸ் ஆட்டாமா எடுத்துருக்கிறேன் வறுக்கிறதுக்கு. வறுத்து கொண்டு கேட்க சின்ன சின்ன கட்டியல் மாதிரி நிறைய வரும். அது லோ ஹீட்டில் வச்சு வறுத்தா தான் அப்படி வாரது. ஸ்டார்ட் பண்ணிக்க மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு கான்ஸ்டன்ட்லியாக மிக்ஸ் பண்ணி கொண்டு கேட்க அந்த சின்ன கட்டியல் கொஞ்சம் குறைவாக தான் வரும், கணக்கு வராது. ஸ்டார்ட் பண்ணிக்க மாவை இப்படி கையில் பிடிச்சி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டாக ஒட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சம் மாவு வறுபட்டு கொண்டு போய்க்க இப்படி பிடிச்சி பார்க்க தெரியும், கொஞ்சம் சொர சொரப்பாக இருக்கும். இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆகிட்டுது. ஸ்டோவை லோ மீடியம் ஹீட்டில் இப்போ விட்டுருக்குறேன். மா கூட வறுபட்டு கொண்டு போய்க்க குயிக்காக பேர்ன் பண்ண பார்க்கும். அதால் தான் இப்போ ஹீட்டை நல்லா குறைச்சி வச்சுருக்கிறேன். 13 மினிட்ஸ் ஆகுது. இப்போ நல்ல ஒரு வாசம் ஒன்றுருக்குது. அதோட மாவை பார்த்தீங்கன்னா கலரும் ஒரு லைட்டான ப்ரௌனாக சேஞ்ச் பண்ணிட்டுது. அடுப்பை நான் லோ மீடியம் ஹீட்டில் தான் விட்டுருந்தேன். மா நல்லா வறுபட்டபடியாக அதுலேருந்து ஸ்மோக் வர துவங்கிட்டுது. இப்போ நான் ஆஃப் பண்ணி விட்டுருக்குறேன். இனி இந்த ஹீட்லேயே வச்சு ஒரு கொஞ்ச நேரம் மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா கணக்காக இருக்கும். நான் முதல் சொன்ன மாதிரி இதில் சின்ன கட்டியல் மாதிரி வந்திருக்குது. ஆனால் சரியான கொஞ்சமாக தான் வந்திருக்குது. புட்டை விற்கிறபடியாக இதில் தண்ணி விட்டு குழைக்க இந்த கட்டியல் எல்லாம் கரைஞ்சிடும். இடியப்பமாக விற்கிறண்டா தான் வடிவாக அந்த கட்டியலை அரிச்சு எடுத்துட்டு அவிக்கணும். இப்போ இதை நல்லா ஆற விட்டுட்டு நல்லா ஆறினா பிறகு தண்ணி ஊற்றி புட்டுக்கு குழைக்க வேண்டியது தான். மாவை குழைச்செடுக்கிறதுக்கு நான் இப்படி ஒரு அலுமினியம் ட்ரே தான் யூஸ் பண்ணுறேன். அது மாதிரி மாவை சின்ன சின்ன பீசஸாக கொத்தி எடுக்கிறதுக்கும் இப்படி ஒரு டம்ளர் யூஸ் பண்ணுறேன். இதால் இப்படி கொத்தி எடுக்க நல்ல ஈஸியாக இருக்கும். புட்டு அவிக்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதலே தேங்காயையும் துருவி எடுத்து வச்சிடணும். இதில் நான் ஒரு தேங்காயை ஃப்ரெஷ்ஷாக துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். சில பேர் புட்டுக்கு கொஞ்சமாக தான் தேங்காய்ப்பு யூஸ் பண்ணுவேன். நான் புட்டு அவிக்க கொஞ்சம் தேங்காய்ப்பு நிறையத்தான் யூஸ் பண்ணுறேன். அதால் இவ்வளோ மாக்கு ஒரு தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கிறேன். புட்டு குழைக்கிறதுக்கு தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சோடனே இப்போ நான் ஸ்டோவை ஆஃப் பண்ணி போட்டு வறுத்து வச்ச மாவில் தேவையான அளவு உப்பு சேர்க்க போகிறேன். 6 கப்ஸ் மாவுக்கும் 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்த பிறகு மாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். புட்டு நல்லா சாஃப்டாக வாரத்துக்கு நான் முதலே காட்டின மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அந்த சூட்டோடையே தான் யூஸ் பண்ணணும், குழைக்கணும். நார்மலான வாட்டரில் குழைச்சிங்கன்னா இந்த அளவுக்கு சாஃப்டாக வராது. தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு குழைச்சி கொண்டு வரைக்க மேலே இப்படி கட்டியாக வர மாவை எடுத்து இப்படி பிடிச்சி பார்க்க தெரியும். அதில் கூட தண்ணியாக இருந்துச்சுண்டா அதுக்கு பிறகு கொஞ்சம் கவனமாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை விட்டு குழைக்கணும். இப்போ நான் எடுத்து பிடிச்சி பார்க்க மா எல்லாம் முதிருது. அதால் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு குழைக்கணும். வறுத்த மாண்டபடியாக குழைக்க தண்ணியை நிறைய உறிஞ்சி இழுத்து கொள்ளும். தேவையான அளவுக்கு தண்ணியை எடுத்து வச்சுக்கொள்ளணும்.
ஹோல் பர்பஸ் ஃப்ளவரை விட ஆட்டா மாவில் வந்து அந்த உற்ற தன்மை குறைவாக இருக்கிறபடியாக நல்ல ஈஸியாக வறுத்து புட்டு அவிக்கலாம். குழைக்கேக்க வந்து சப்பாத்தி ரொட்டி அதழுக்கு குழைக்கிற மாதிரி குழைக்காமல் கொஞ்சம் சாஃப்டாக குழைச்செடுக்கணும். இந்த தண்ணி இல்லாமல் இந்த கொஞ்சம் முதிர்ற மாதிரி இருக்கிற மாக்களை வந்து தண்ணி கூட இருக்கிற மாக்களோட வந்து சேர்ற மாதிரி எடுக்கணும். கொத்தேக்க வந்து பெரிய கட்டியெல்லாம் இருக்கிறத தான் பார்த்து கொத்தி கொண்டிருக்கிறேன். சின்னனுகளை வந்து இப்படி கொத்தேக்கில் ஆக மாறி வந்துடும். தண்ணியை வந்து அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுக்கொண்டே இருக்கணும். மிச்சம் இருக்கிற மாவுக்கு வந்து தண்ணி காணாது. முதல் குழைச்ச மாதிரி தான் பார்த்து தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு திருப்பியும் கொத்தி எடுக்கணும். குழைக்கேக்க தண்ணி கூடிட்டு தாண்டா ஆட்டாமா இல்லாட்டிக்கு கோதுமை மாவை மேலால் தூவி போட்டு குழைச்சிங்கண்டா ஓகே வந்துடும். இப்போ பாருங்க எப்படி நல்ல மணியாக வந்திருக்கண்டு. இன்றைக்கு நான் இந்த புட்டை 3 விதமாக செய்து காட்ட போகிறேன். முதல்ல வந்து குழல்ல அவிக்கிறது, இதை குழல் புட்டுன்னு சொல்கிறது. எல்லாருக்குமே இந்த புட்டு தான் நல்ல விருப்பமாக இருக்கிறது. எங்கண்ட விட்டையும் எதுவும் பார்ட்டிஸ் நடந்தால் இதில் தான் நான் செய்கிறேன். இதில் செய்கிற புட்டை வந்து சில்லு புட்டு இல்லாட்டி கப் புட்டுன்னு சொல்கிறது. கூட வந்து இதில் சின்ன பிள்ளைகளுக்கு ஸ்நாக் டைமுக்கு புட்டு வந்து செய்து கொடுத்தா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், விரும்பி சாப்பிடுவினா. இதில் தேங்காய் பூ சர்க்கரை எல்லாம் போட்டு எப்படி செய்கிறேன்னு காட்டுறேன். ஸ்டீமரில் செய்கிற புட்டு தான் நான் வீட்டில் ரெகுலராக அவிக்கிறேன். நான் இதில் வந்து ஒரே அடியாக நிறைய புட்டை அவிக்கலாம், அதே நேரம் குயிக்காகவும் அவிச்சிடலாம். ஃபர்ஸ்ட்டாக குழல் புட்டு அவிக்கிறதுக்கு தண்ணி கொதிக்க வச்சுருக்கிறேன். இதுக்குள்ளால ஸ்டீம் வர துவங்கினோடனே புட்டு மாவையும் தேங்காய் பூவையும் இதுக்குள்ளே போட்டு எடுக்கணும். ஃபர்ஸ்ட்டாக மறக்காமல் இதுக்குள்ளே வர அந்த அச்சை போட்டுறணும். அதுக்கு பிறகு தேங்காய் பூ குழச்சி வச்சுருந்தா ரெண்டையும் மாறி மாறி நான் 3 லேயராக போட்டு எடுக்க போகிறேன். உங்களுக்கு கொஞ்சம் பெரிய பீஸாக வேணுமென்னு சொன்னால் 2 லேயராக போட்டு எடுக்கலாம். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சு கொண்டிருக்குது. இதை மூடி அவிய விட போகிறேன். ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளே அவிஞ்சிடும். அவிஞ்சோன்னா இப்படி ஸ்டீம் விரத்துவாங்க. சில நேரங்களில் இப்படி ஸ்டீம் வந்தாலும் இடையில கொஞ்சம் அவியாமல் இருக்கும். அதால் ஒரு 1 மினிட்டுக்கு பிறகு எடுக்க கணக்காக இருக்கும். திருப்பியும் இந்த அச்சை எடுத்துட்டு நான் முதலே காட்டின மாதிரி ஒவ்வொரு லேயராக போட்டு எடுக்க வேண்டியதுதான். கப்புட்டு அவிக்கிறதுக்கும் தேங்காய் பூ புட்டு ரெண்டையும் மாறி மாறி போட்டுட்டு தேங்காய் பூக்கு மேலே இடையில நான் கொஞ்சம் சர்க்கரை போட்டிருக்கிறேன். இது வந்து சின்ன பிள்ளைகளுக்கு இப்படி செய்து கொடுத்தா விரும்பி சாப்பிடுவினா லைட்டான ஒரு இனிப்போட நல்லா இருக்கும்.
கப் புட்டை வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மேலேயும் வச்சு அவிக்கலாம். கீழே வந்து ஒரு ஹோல் மாதிரி வச்சுருக்கேன். அதை வந்து ப்ரெஷர் குக்கருக்கு மேலே வச்சுட்டு அவிக்கலாம். நான் வந்து இந்த குழல் புட்டை அவிக்கிற அந்த அதுக்கு மேலேயே வச்சு அவிக்கிறேன். இதில் போட்டிருக்கிற சர்க்கரையெல்லாம் அவியேக்க தேங்காய் பூவோட நல்லா மிக்ஸ் பண்ணி புட்டில் எல்லா இடம் ஊறி இருக்கும். அதோட தேங்காய் பூண்ட வாசமும் சேர்ந்து நல்லா இருக்கும். எனக்கு விருப்பமான புட்டும் இந்த கப் புட்டு தான். லாஸ்ட்டாக வந்து ஸ்டீமரில் வச்சு அவிக்க போகிறேன். இந்த மெத்தடில் அவிக்கிறது நல்லா குயிக்காக அவிச்சிடலாம். புட்டு மாவை குழச்சிட்டு தேவையான அளவு தேங்காய் பூவை சேர்த்துட்டு அவிக்க வேண்டியதுதான். தண்ணி நல்லா கொதிச்சிட்டுது. இதில் தேங்காய் பூ போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த புட்டு மாவை போட்டு அவிக்க போகிறேன். அவிஞ்சிட்டு தாண்டு பார்க்குறதுக்கு இப்படி அமர்த்தி பார்த்தீங்களா தெரியும், கையில் ஒட்டுப்படாமல் வரும். இல்லையண்டா கொஞ்சம் புட்டு எடுத்து கையில் இப்படி நசிச்சு பார்த்தீங்களா உருண்டு கொண்டு வரணும். நல்ல சாஃப்டாகவும் நல்ல வாசமாகவும் இந்த வறுத்த ஆட்டாமா புட்டு வந்திருக்கு. டின்னருக்கு ஆட்டாமா புட்டோட சாப்பிட்றதுக்கு ஸ்பைஸியாக ஒரு பொட்டேட்டோ கறியும் வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு முட்டையும் பொரிச்சிருக்கிறேன். நீங்களும் இந்த ஆட்டாமா புட்டை செய்து பார்த்துட்டு எப்படி வந்தேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.